டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். முக்கிய செய்தி: அமைச்சர் ஏவா வேலு பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக அமைச்சர் ஏவா வேலு பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், மோசமான வானிலை காரணமாக அமைச்சர் ஏவா வேலு பயணித்த விமானமானது தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சென்னையில் சொல்ல வேண்டிய விமானம் மோசமான வானிலை காரணமாக மதுரையில் தரையிறக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கும். விமானத்தில் அமைச்சர் ஏவா வேலு உட்பட 77 பயணிகள் தூத்துக்குடி செல்ல வேண்டிய பயணிகள் அனைவரும் மதுரையில் தரையிறக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை தான் பார்த்துக்கிறோம். இந்திய விமானம் சென்னையிலிருந்து காலை 6 மணிக்கு புறப்பட்டு 7:35 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும். இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலை 6:26 மணி அளவில் 77 பயணிகள் சென்னையிலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானம் தூத்துக்குடி விமானம் மோசமான வானிலை மற்றும் அதிக மேகமூட்டம் காரணமாக மதுரை மாநிலத்தினால் தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பயணம் செய்ததில் அவர் உட்பட 77 பயணிகளும் பத்திரமாக மதுரை விமானத்தில் கார் மூலம் புறப்பட்டனர். அமைச்சர் உட்பட 77 பயணிகளுக்கும் தூத்துக்குடி செல்ல வேண்டிய விமானம் மோசமான வானிலை காரணமாக திடீரென மதுரை மாநிலத்தில் தரையிறக்கப்பட்டு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.